மனிதனை ஆதாமை படைத்தார். ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் தேவன் மனிதனை சிருஷ்டித்தார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், ஆண்டவர் மனிதனை மண்ணிலிருந்து உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனிதன் ஜீவ ஆத்துமா ஆனான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ தேவன் மனிதனை மண்ணினாலே உண்டாக்கி அவனை ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் வைத்தார். அதற்கு பிறகு சில நாட்கள் ஆனது. அந்த பறவைகள் மிருகங்களுக்கு எல்லாம் ஆதாமை பெயர் வைத்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆதாம் பெயர் வைத்தான். மற்ற மிருகங்கள் எல்லாம் பறவைகள் எல்லாம் கடவுள் படைக்கும் போது ஆணும் பெண்ணுமாக ஜோடு ஜோடாக தேவன் படைத்தார். ஆனால் மனிதனை தேவன் ஆதாமாக முதல்ல படைத்தார். அதுக்கு காரணங்கள்லாம் இருக்குது, பின்னால் உங்களுக்கு சொல்லுவோம் ஏன் லேட்டா படைச்சார் அப்படிங்கிறது. தேவன் ஆதாமை படைத்து சில நாட்களுக்கு பிறகு, அது எவ்வளவு நாட்களோ தெரியாது, மாதமா வருஷங்களோ தெரியாது, ஆனால் ஒரு நாள் ஆதாம் தனியாக இருந்ததை தேவன் பார்த்த பொழுது, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. 18ஆம் வசனத்துல மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை என்ன செய்ய வேண்டும், உண்டாக்குவேன் என்று சொல்லி தேவன் அவனுக்கு ஒரு துணையை உண்டாக்கும்படி தேவன் சித்தமானான். ஆதாமை மண்ணிலிருந்து உண்டாக்கின ஆண்டவர் அவன் மனைவியாகிய ஏவாளை எப்படி படைத்தார் என்று சொன்னால், ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணி அவன் விலாவில் இருந்து ஒரு எலும்பை என்ன செய்தார், உருவி எடுத்து அந்த எலும்பில் இருந்து ஏவாளை உண்டாக்கினான். கையில் உயரத்தில் செலுத்துவோமா? ஏவாளை எப்படி படைத்தார் ஆண்டவர்? எலும்பு உண்டாக்கினாரு. எலும்பிலிருந்து உண்டாக்கி அந்த எலும்பு யாருக்குள்ள இருந்து வந்தது? ஆதாமுக்குள்ள இருந்து அந்த எலும்பை எடுத்து தேவன் உண்டாக்கினார், ஏவாளை படைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த திருமணம், இந்த முதல் ஆபரேஷன் ஆண்டவர் தான் பண்ணியிருக்கிறார் இல்லையா? முதல் ஆபரேஷனே என்ன எடுத்த ஆபரேஷன் தான், எலும்பு ஆபரேஷன் தான் முதல்ல நடந்திருக்குது. கையில் உயர்தலை செலுத்துவோமா? முதல் மயக்க மருந்து ஆண்டவர் தான் கொடுத்திருக்கிறார். அவருக்கு வலியே இருக்கக்கூடாது. பாருங்க நம்ம ஆண்டுடைய மனம் எப்படி இருக்கு. ஆதாம பிடிச்சு நின்று கத்தியை ஒரு தூதரை கொண்டு வந்து கொண்டாவில் ஒரு கீழ் எடு ஒரு விழாவு புடினாமன் அவன் அந்த வலியை செத்து போயிருப்பான். ஆனா ஆண்டவர் மனிதன் வேதனைப்படக்கூடாது என்று விரும்புகிற ஆண்டவர். ஆமென். நீங்க வேதனைப்படக்கூடாதுன்னா கர்த்தர் விரும்புகிறார். நீ துக்கப்படக்கூடாதுன்னா கர்த்தர் விரும்புகிறார். நீ அழக்கூடாதுன்னா கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே அவனுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணி அதை எடுத்து ஒரு எலும்பை, அவனுக்கே தெரியாது, ஒரு எலும்பை கொண்டு போய் ஆண்டவர் அவனை ஏவாளாக படைத்து அவனே கொண்டு வந்து அவனே இருந்து எடுத்து அவனே கொண்டு வந்து சேர்க்கிறார். எப்பா இதான் உனக்கு துணை அப்படின்னு சொல்லி கொடுத்தார். ஆதாமுக்கு ஏவாளுக்கும் திருமணம் அங்கதான் நடந்தது. முதல் திருமணம் பாவம் உலகத்தில் பிரவேசிப்பதற்கு முன்பே திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. அந்த அன்னைக்கு அவர் ஆரம்பிச்சு வச்சார். விசுவாசத்தை துவக்குவதும் முடிக்கிறவருமாகி ஆண்டவர் திருமணத்தை என்ன செய்திருக்கிறார், ஆரம்பித்து அவர் முடிக்கல போயிட்டே இருக்குது. அவர் தான் முடிக்கணும். ஆக மணமகனுடைய தகப்பனாரும் ஆண்டவர் தான், மணமகள் ஏவாளுடைய தகப்பனாரும் ஆண்டவர் தான். கல்யாணம் முடிச்சு வச்ச பாஸ்டரும் ஆண்டவர். ரெஜிஸ்டர் யாரு தான், விருந்தாளி யாரு தான், எல்லாம் அவர் தான். தேவதூதர்கள் எக்காலங்கள் ஊதி மேல தாளங்கள் அடிச்சு வாசிதான் திருமணம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா திருமணம் எல்லாம் முடிச்சு விருந்து என்ன பழங்கள் ஃப்ரூட்ஸ் அப்போ அதான் சாப்பாடு. ஆக ஒரு நாள் முழுவது கோலமா ஏதேன் தோட்டத்தில் திருமணத்தை கர்த்தர் ஆச்சரிய விதமாய் அற்புதமாக தேவன் நடத்தினார். கையில உயர்த்தலை செலுத்துவோமா? இதுதான் திருமணம் ஆரம்பிக்கப்பட்டதான வரலாறு. ஆனா இதுக்கு பின்னால இதுக்கு காரணங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அதே போல இந்த ஆதாம் யாருக்கு அடையாளமானவர் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமா இருக்கிறார். இந்த ஏவாள் யாருக்கு அடையாளம் என்று சொன்னால், யாருக்கு அடையாளம்? சபையாகிய நமக்கு அடையாளமா இருக்கிறார். அப்போ தேவன்
எப்படி ஆதாமுக்கு ஒரு துணையாக இந்த ஏவாளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி ஒரு திருமணம் நடத்தினாரோ, அதே போல பிதாவாகிய தேவனுடைய மனதிலே தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்கிற மணவாளனுக்கு சபை என்கிற ஒரு மணவாட்டியை ஆயத்தப்படுத்துகிற உருவாக்குகிற ஒரு திட்டம் தேவனுடைய மனதிலே இருந்திருக்கிறது. கையில உயர்த்தலை செலுத்துவோமா? மணவாளன் இயேசு தான். மணவாட்டி என்பது யாரை குறிக்கிறது? அகில உலகத்திலும் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அடங்கிய ஒரே சபை, ஒரு கூட்டம் என்று சொல்லுகிற இந்த சபை தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்னவா இருக்கிறது என்றால் மணவாட்டியாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏதேனிலே ஆரம்பித்த இந்த திருமணமானது வெளிப்படுத்தின விசேஷம் பைபிள் முடிக்கும் போதும் 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுதும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டே. அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சபை ஒரு மணவாட்டி என்ற அர்த்தத்திலே, ஒரு உதாரணத்திலே நாம் இந்த வேத வசனங்களை வாசிக்கிறோம். அப்ப இந்த வசனம், இத ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளுக்கு நடைபெற்ற திருமணம் எதற்கு அடையாளம் என்று சொன்னால், மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மணவாட்டியாகிய சபைக்கும் நடைபெற போகிற திருமணத்துக்கு அது அடையாளமாகத்தான் ஏதேன் தோட்டத்திலே அங்கே நடைபெற்ற நிகழ்ச்சியை பார்க்கிறோம். தேவனுடைய மனதிலே இருந்த அந்த திருமணம் என்ற திட்டமானது ஏதேனில் ஆரம்பித்து வெளிப்படுத்தலை நிறைவேற்றப்படுகிறது. ஏதேனில் தேவனுடைய திட்டம் அறிவிக்கப்படுகிறது, வெளிப்படுத்தலில் தேவனுடைய திட்டம் நிறைவேற்றப்படுகிறதை யோவான் பார்க்கிறான். அப்ப தேவனுடைய மொத்த திட்டம் என்ன? தேவனுடைய மனதிலே இருந்தது என்ன? தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய மணவாளனுக்கு ஒரு மணவாட்டி ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் உலகத்தை படைத்தார், சிருஷ்டிப்புகளை ஏற்படுத்தினார், மனிதனை படைத்தார், சபையை உண்டாக்கினார், மணவாட்டி ஆயத்தப்படுத்தி இவைகளெல்லாம் நிறைவேற்றப்படுகிறது. எதற்காக என்று சொன்னால், தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மணவாட்டியாக சபையை ஆயத்தப்படுத்துகிற நோக்கத்திலே தான் தேவன் இவைகளை செய்திருக்கிறார். கைகளை உயர்த்தலை செலுத்துவோமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதான் தேவனுடைய மனதிலே இருந்தது திருமண காரியங்கள் என்று சொல்லி அந்த அர்த்தத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறதை இந்த வேதத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம். தேவனுடைய மனதிலே இருந்ததான காரியங்கள் 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தலை வாசிக்கிறோம். 9ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கிறோம். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, எல்லாம் சேர்ந்து வாசிங்க, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு என்ன செய்கிறேன்? காண்பிக்கிறேன். உனக்கு நான் காண்பிக்கிறேன். ஓசியாவுல நியமிக்கிறதை வாசிக்கிறோம், இங்க மனைவியாக்கப்பட்டதை வாசிக்கிறோம். ரெண்டுக்கு வித்தியாசங்கள் இருக்கிறது. இங்கே மனைவியை உனக்கு என்ன செய்கிறேன்? காண்பிக்கிறேன் என்று சபையை ஆண்டவர் காட்டுகிறதை நாம் அங்க வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உலகம் முழுவதும் நடைபெறுகிற திருமணங்கள் எதை காட்டுகிறது என்றால், தேவன் தம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சபை என்கிற மணவாட்டியை ஆயத்தப்படுத்துவதற்காகவே உலகத்தை படைத்தார், சிருஷ்டிகளை ஏற்படுத்தினார், மனிதனை படைத்தார், ரத்த சிந்தனை மரித்தார், உயிர்த்தெழுந்தார், தம் சபையை ஆயத்தப்படுத்த அதற்காகவே தேவன் உலகத்தை உண்டாக்கினார் என்கிற இந்த வேதாகமத்தின் கருத்து அகில உலகத்திலையும் எல்லா மதத்திலையும் எல்லா சாதிகளிலையும் திருமணம் என்பது கர்த்தர் அறிவிக்கிற ஒரு காரியமாய் வச்சிருக்கிறார். சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. உலகத்துல மற்ற மார்க்கத்துல திருமணம் நடந்தாலும் அது எதைத்தான் காண்பிக்கிறது? எதை காண்பிக்கிறது?
இயேசு கிறிஸ்துவாகிய மணவாளனுக்கும் சபையாகிய மணவாட்டிக்கும் இடையே நடைபெற போகிற ஒரு திருமண காரியத்தை குறித்து இந்த உலகம் முழுவதும் நடைபெறுகிற திருமணங்கள் அறிந்தோ அறியாமலோ உலக மக்கள் இதைத்தான் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களும் சரி, அவர்களுக்கு அது தெரியாது. தேவனுடைய திட்டம் என்று தெரியாது. கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்களும் இந்த தேவ திட்டத்தை தான் அறிவிக்கிறார்கள். வேறு தெய்வத்தை வணங்குகிறவர்களும் தேவனுடைய இந்த திட்டத்தை தான் அறிவிக்கிறார்கள். ஆகவே திருமணம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நோக்கம் என்னவென்று சொன்னால் அது தேவனை பற்றிய ஒரு காரியமாய் இருக்கிறபடினாலே தேவ மனதிலே ஏற்பட்ட காரியங்களை தான் திருமணத்திலே வாசிக்கிறோம். கையிலே செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். இந்த தேவனுடைய திருமண காரியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு எப்பொழுதுமே வேதத்தின் சில காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். வேதத்தை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேதம் எந்த கலாச்சாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வேத புஸ்தகமானது அதுல சில பழக்க வழக்கங்களின் அடிப்படையிலே தான் வேதாகமம் எழுதப்பட்டிருக்கிறது. உதாரணமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம், உதாரணத்துக்கு உங்களுக்கு இந்த வசனத்தை காட்ட விரும்புகிறேன். யோவான் 19ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யோவான் 19:40வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர்கள் இயேசுவின் சரீரத்தை, அதாவது அவர் சிலுவையில் மரித்த பின்பு அந்த சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கப்படும் முறைமையின்படியே அதை சுகந்த வஸ்திரங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். எந்த முறைமையின்படி? எந்த முறைமையின்படி? யூதர்கள் அடக்கம் பண்ணுகிற முறைமை. அப்ப இயேசுடைய அடக்கம் பண்ணுதலை நீங்கள் அறிய வேண்டுமானால் எதை அறிய வேண்டும்? யூதருடைய பழக்க வழக்கங்களை அறிய வேண்டும். இப்ப நம்ம அடக்கம் பண்ற முறை ஒரு விதத்தில் அடக்கம் பண்ணுகிறோம். நம்மை போல யூதர்கள் பண்ணுவதில்லை. அப்போ தேவனுடைய இயேசுடைய போதனைகள், இயேசுடைய காரியங்கள் எல்லாமே அந்த பழக்கத்தின் அடிப்படையிலே தான் தேவன் செய்தார். பழக்கத்தின் அடிப்படையிலே தான் தேவன் செய்திருக்கிறார். இவைகள் எல்லாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் யூதர்கள் எப்படி செய்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ நல்ல கவனி. திருமணத்தை குறித்து உங்களுக்கு சொன்னேன். இந்த திருமணம் எப்படி நடைபெறுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால், தேவனுடைய திருமண காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் எதை அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது? யூதர்களுடைய திருமணம் எப்படி நடைபெறுகிறது, யூதர்கள் எப்படி திருமணம் முடிக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்தால் மாத்திரமே தேவன் இந்த திருமண காரியத்தில் இருக்கிற காரியங்களை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். ஆகவே உங்களுக்கு யூதர்கள் எப்படி திருமணம் முடிக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். கவனிக்க விரும்புகிறீங்களா? யூதர்கள் எப்படி திருமணம் முடிக்கிறார்கள் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே திருமணத்துக்கு முன்பு அவர்கள் நம்மை போலவே நிச்சயம் பண்ணுகிறார்கள். என்கேஜ்மென்ட் பண்ணி அதற்கு பிறகு திருமணங்களை முடிக்கிறார்கள். இப்ப நம்ம நிச்சயமான எவ்வளவு நாள் திருமணம் முடிப்போம்? எவ்வளவு நாள் முடிப்பீங்க? 1 மாசம், 1.5 மாசம், 2 மாசம். யூதர்கள் நிச்சயம் பண்ணி 12 மாதங்கள் குறைந்தபட்சம் இருக்க வேண்டும். 12 மாசத்துக்கு பிறகுதான் திருமணம். முதல் 12 மாதங்கள் திருமணம் நிச்சயம் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னா, 10 மாதங்கள்ல அந்த பெண் தவறு செய்யாதவள் என்பது நிரூபிக்கப்படும். 10 மாசத்துல தப்பு செய்திருந்தா அவளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஆகவே நிச்சயம் பண்ணிட்டு அந்த பெண் தவறு செய்யாதவள் என்பதை நிரூபிப்பதற்காக அவர்கள் காத்திருப்பார்கள். 9 மாதங்கள் காத்திருப்பார்கள். அதுக்கு பிறகுதான் திருமண வேலைகள் ஏற்பாடு பண்ணி காரியங்களை செய்வார்களாம். குறைந்தபட்சம் 12 மாதங்கள் தள்ளிதான் திருமணங்கள் நடைபெறும். இந்த திருமணம் நடைபெறும் காலங்களிலே இந்த 12 மாதங்கள் பேசி முடித்த பின்பு, நிச்சயம் பண்ணின பின்பு அவர்கள் திருமணத்துக்காக காத்துக் கொண்டிருப்பார்கள். திருமணம் என்றைக்கு நடைபெறும் தேதி அறிவிக்கிறது யார் என்று சொன்னால், மணமகனுடைய தகப்பனார் மட்டுமே தேதி அறிவிப்பார். மணமகனோ மணமகளோ
பெண்ணிட்டாலோ அந்த தேதியை குறிப்பிட முடியாது. மணமகனுடைய தகப்பனார் என்னைக்கு சொல்லுகிறாரோ அன்னைக்கு தான் திருமணம் நடைபெறும். அதுவரைக்கும் அவர்கள் காத்திருக்க வேண்டும். அடுத்ததாக மணமகன் வீட்டில் இருந்துதான் திருமண செலவுகளை பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள். ஒரு பைசா கூட மணமகளுடைய வீட்டிற்கு செலவு இருக்காது. எல்லா செலவுகளும் யாருடைய பொறுப்புல? சத்தமா சொல்லுங்க. அதான் பைபிள் கலாச்சாரம், வேத கலாச்சாரம். அதுதான் நகைகளை மணமகன் வீட்டார் தான் பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும். டிரெஸ்ஸும் திருமணத்துக்கு போடுகிற உடுத்துகிற ஆடைகளும் மணமகன் வீட்டார் தான் கொடுக்க வேண்டும். இதான் யூத பழக்கம். ஆகவேதான் ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்க எலியேசரை அனுப்பும் பொழுது அவன் நகைகளை கொண்டு போனான், வஸ்திரங்களை கொண்டு போனான். ரெபேக்காளை கண்டவுடன் தங்க நகைகளை எடுத்து அவனுக்கு கொடுத்தான். இது அங்க கலாச்சார பழக்கம். சில வீட்டுல ஆம்பளை பிள்ளை பிறந்தாலே அப்பா அம்மாவுக்கு மனசுல ஒரு கணக்கு, என் பையன் பெரியவனாய் கல்யாணம் முடிச்சா எவ்வளவு பணம் வாங்கலாம். அது பைபிள் கலாச்சாரம் கிடையாது, வேதாகமத்தின் கலாச்சாரம் கிடையாது. எல்லாம் மணமகன் வீட்டுல தான் பொறுப்பெடுக்க வேண்டும். இந்த டவுரி வாங்குறது, நகை வாங்குறது, இதெல்லாம் இந்துக்கள் கலாச்சாரம். எந்த கலாச்சாரத்தின் படி திருமணம் முடிக்க போய்? வாலிபர்களே, சகோதரர்களே, நீ யாரா இருக்கிறாய்? எப்படி திருமணம் முடிக்க போறீங்க? பைபிள் படியா, வேத கலாச்சாரத்தின் படியா, இயேசு பிறந்த யூத கலாச்சாரத்தின் படியா, இல்லை மற்ற மார்க்கத்தில் இருக்கிறபடியா? வேத கலாச்சாரம் என்று சொன்னால் எல்லா செலவுகளையும் தானே பொறுப்பெடுத்து, அதுதான் 12 மாதம் தகப்பனார் எல்லாம் பொறுப்பெடுத்துக் கொள்வார். என் பையனுக்கு திருமணம் முடிக்க மொத்த செலவும் யாருடைய பொறுப்பு? மணமகனுடைய பொறுப்பு. இப்ப பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிக்கிறதா இருந்தா கார் வாங்கி தரீங்களா, வண்டி வாங்கி தரீங்களா, கல்யாண செலவு ஏத்துக்கிறீங்களா, ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளவு ரூபா கொடுப்பீங்க, பெண்ணுக்கு இவ்வளவு நகை போடுவீங்க. இதான் பேரம் பேசுற மாதிரி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற திருமணங்களை பார்க்கிறோம். இது 1% கூட வேதாகமத்தின் கலாச்சாரம் அல்ல, பைபிள் கலாச்சாரம் அல்ல, யூத கலாச்சாரங்களும் கிடையாது. ஒரு பைசா செலவு கிடையாது. எல்லாம் ஆண்கள் மணமகனுடைய வீட்டார் தகப்பனார் தான் இவைகளுக்கெல்லாம் பொறுப்பு. கையில உயர்த்தி ஐயா பாருலாம் ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களே. சில பேர் நல்ல வேலை பாச கல்யாணம் முடிச்சுட்டேன், வாங்கியே முடிச்சுட்டேன். நீங்க இப்பதான் லேட்டா பிரசவம் பண்றீங்க, பரவாயில்லை. ஆனாலும் இந்த கலாச்சாரத்தை முடிக்கிறோம் என்பது முக்கியமானது. வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் ஐயமா சொல்லுங்க, உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள். இதன்படி செய்யறது நல்லது. அவன் இப்படிதான் திருமணம் முடிப்பான். திருமண நிச்சயம் அன்னைக்கு பார்மாமிசா முடிஞ்ச பிறகு எல்லாம் கூப்பிட்டு பெண்ணுடைய தகப்பனார், பெண்ணுடைய தாய், பெண் அவங்க எல்லாம் இருக்கும்போது மணமகனுடைய தகப்பனும் மணமகனுடைய தாயும் மணமகன் 3 பேரும் சேர்ந்து ஒரு டைரி ஒன்று எழுதி 3 பேரும் சேர்ந்து அந்த மணமகளுடைய கையில கொண்டு கொடுப்பார்கள். மணமகள் கையில கொண்டு கொடுப்பான். ஒரு டைரியை கொண்டு கொடுப்பான். இவங்க எழுதியிருப்பாங்க, எழுதி கொண்டு கொடுத்துருவான். என்கேஜ்மெண்ட் பண்ணும்போது அந்த மணமகளுடைய மனதில் இருக்கிற எதிர்பார்ப்பு என்னன்னா, அந்த டைரியை தான் அவன் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த டைரி எனக்கு வேணும், அதுலதான் அவளுடைய கவனம் இருக்கும். எழுதி கொண்டு வந்திருக்காங்களா, இந்த டைரி கொண்டு வந்திருக்காங்களா, எனக்கு வேணும்னு சொல்லி அவள் அதை எதிர்பார்ப்போடு காத்திருப்பாள். முடிந்து கடைசி நேரத்துல ஃபைனல் டச்னு சொல்றோமே, அந்த நேரத்துல அந்த டைரியை தகப்பனாரும் தாயும் மணமகனும் சேர்ந்து அந்த டைரியை கொண்டு போய் மணமகள் கையிலே கொண்டு கொடுப்பார்கள். அதுக்கு பேரு கெட்டுபா என்கிற ஒரு பெயர். கெட்டுபா என்று சொன்னால் அந்த டைரி கெட்டுபான்னு சொல்லலாம், கெத்துவா என்று சொல்லலாம். எபிரேய பேர் கெட்டுவா என்று சொல்லுங்க. சொல்லுங்க அந்த வார்த்தையை.
கெட்டுவா இல்லனா கெட்டுவா இல்லனா கெட்டுவா கெட்டுவா கெட்டுவான்னு சொல்லிடக்கூடாது. கெட்டுவா அப்படி சொல்லணும். சொல்லுங்க. நீங்க எல்லாம் எபிரேய மொழி பேசிட்டீங்க. கெட்டுவா அது டைரியை கொண்டு கொடுப்பாங்க. அந்த புஸ்தகத்தின் பேரு டைரி பேரு கெட்டுவா என்கிற டைரி. அதுல என்ன எழுதியிருக்குங்கிறது தான் முக்கியமான விஷயம். என்ன எழுதியிருக்கும் என்று சொன்னால், அந்த மணமகனுடைய தகப்பனார் ஃபேமிலி ஹிஸ்டரி எழுதியிருப்பார். மணமகனுடைய தகப்பனார் எழுதியிருப்பார் ஃபேமிலி ஹிஸ்டரி எழுதியிருப்பார். அப்பா பேர் என்ன, எங்க தாத்தா பேர் என்ன, தாத்தாவுக்கு அப்பா பேர் என்ன சொல்லுவோம்? கொடு தாத்தாவா, கொடு தாத்தா, பயிர் தாத்தா, என்ன தாத்தாலும் சரி. எத்தனை பேருக்கு உங்க தாத்தா அப்பா பேர் தெரியும்? தாத்தா பேர் தெரிஞ்சவங்க வைத்து, உங்க தாத்தா பேர் தெரிஞ்சவங்க எல்லாம் சில பேருக்கு அதுவும் மறந்துட்டான்னு தெரியல. தாத்தாவுக்கு அப்பா பேர் தெரிஞ்சவங்க வைத்துங்க. உங்க தாத்தாவுக்கு அப்பா பேர் 1 2 3 4 அந்த தாத்தாவுக்கு அப்பா பேர் யார் பேர் தெரியும்? எத்தனை தாத்தா? 4 தலைமுறைக்கு முன்னால தெரியுமா? என்ன பேரு? நீ சொல்றதா பேரு. சரி, தெரிஞ்சா ரொம்ப நல்லது. ஆனால் ஒரு யூதர்களுக்கு, ஒரு யூத ஜனங்களுக்கு, யூத மதத்தை சேர்ந்த ஒருவருக்கு குறைந்தபட்சம் 14 தலைமுறைகள் பெயர் தெரிந்திருக்குமா? எத்தனை பேரு? 14 தலைமுறைகள் பேர் தெரிஞ்சிருக்கும் குறைஞ்சபட்சம். அதுக்கு மேலையும் சில பேருக்கு தெரியும். இதெல்லாம் அந்த தகப்பனார் எழுதி வைப்பார். என் ஃபேமிலி எப்படி, என் ஃபேமிலி சாதாரண ஃபேமிலி இல்ல, இந்த 14 பேரை பாருங்க, வீர தீர செயல்களெல்லாம் செய்தவர்கள், அப்படிப்பட்ட ஃபேமிலி என் குடும்பம் என்று அவர் தன் வம்சத்தை, குடும்பத்தை அதை எழுதுவார். அந்த காரியங்கள் எல்லாம் எழுதி வைப்பார். அவங்களுக்கு மணமகன் அப்பா அம்மாக்கு எப்போ திருமணம் நடந்தது, குடும்பத்தை பத்தி எத்தனை பிள்ளைகள், இந்த குடும்பத்தின் காரியங்கள் எல்லாம் பேக்ரவுண்ட் எல்லாம் தகப்பனார் அந்த டைரியில எழுதி, கெட்டுவாவில் எழுதி வச்சிருப்பார். எதுல எழுதி வச்சிருப்பாரு? கெட்டுவா. அடுத்தது என்ன எழுதியிருப்பாங்கன்னா, மணமகன் அவன் எழுதியிருப்பார். மணமகன் என்ன எழுதியிருப்பார்? மணவாட்டி உன்னை திருமணம் முடிச்சா உன்னை நான் எப்படிதான் வைப்பேன் அப்படின்னு எழுதுவார். உன்னை ராணி மாதிரி வைப்பேன். கல்யாணத்துக்கு அப்படிதான் சொல்றாங்க. சரி, கல்யாணத்துக்கு பிறகு என்ன செய்யணும்? சரி, கல்யாணத்துக்கு முன்னால ராணி மாதிரி வைப்பேன் சொல்லுவான். அப்புறம் உனக்கு நல்ல அழகான வீடு கட்டி தருவேன் அப்படின்னு அவர் எழுதுவார். நம்ம தனி வீட்டுல குடியிருப்போம், சந்தோஷமா இருப்போம், உனக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி தருவேன், கிறிஸ்துமஸ்க்கெல்லாம் என்ன வாங்கி தருவேன்? ஐயாமா மனைவி மாதிரி வாங்கி கொடுக்குறீங்களா? கிறிஸ்துமஸ் ஆனா என்ன வாங்கி கொடுக்கலாம்? ட்ரெஸ். உன் பிறந்த நாளைக்கெல்லாம் கிஃப்ட் வாங்கி தருவேன், உனக்கு கண் கலங்காம பாதுகாப்பேன், உன் வியாதி நேரத்துல எல்லாம் உனக்கு உதவி செய்வேன். சில பேர் ஆண்கள் வியாதி வந்தா டாக்டர் உடனே போவாங்க. மனைவி சொல்லிக்கிட்டே இருப்பா, வியாதி வியாதி என்ன செய்யறது இல்ல, சுக்கு தண்ணி போட்டு குடி, அதை செய், கை மருந்த சொல்லிட்டு இருப்பான். ஆனா புருஷனுக்கு வியாதி வந்தோடனே முதல்ல போய் சீக்கிரம் படுத்துவார். ஆனா மனைவிக்கு அவன் எழுதுவான், நான் உன்னை மனைவியா வச்சா இதெல்லாம் செய்வேன், உனக்கு நல்ல சாப்பாடு வாங்கி தருவேன், வாரத்துல ஒரு நாள் ஹோட்டலுக்கு வாங்கி கூட்டிட்டு போவேன், பிரியாணி வாங்கி தருவேன், உனக்கு என்னெல்லாம் வசதி செய்யணும் அதெல்லாம் நான் செய்வேன். அதெல்லாம் அவர் எழுதுவார். யாருக்காக? யாருக்காக? மனைவியா வரப்போகிற மணவாட்டியை அதெல்லாம் எழுதி வைப்பார். அந்த தகவல் எழுதும்போது எங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, மணவாளன் எழுதும்போது அவரு எழுதுவார், என்கிட்ட கார் இருக்குது, பைக் இருக்குது, நமக்கு இவ்வளவு தோட்டம் இருக்குது, இவ்வளவு வீடு இருக்குது, இதெல்லாம் அவர் சொத்து கணக்கெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க அந்த டைரியில. அடுத்தது மணவாளனுடைய அம்மா, அந்த பையனை பத்தி ஒழுங்கா விவரம் தெரிஞ்ச ஆள் யாராதான் இருக்கும்? அப்பாவுக்கு தெரியாத விஷயம் யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? அம்மாவுக்கு. அம்மா சரியான ஆள், எல்லாம் கண்டுபிடிச்சிருவான். அவர் என்ன சாப்பாடு சாப்பிடுவார் யாருக்கு தெரியும்? எத்தனை இட்லி சாப்பிடுவார்? 5 10 15 அம்மாவுக்கு நல்லா தெரியும். அவர் காரம் பிடிக்கும் இல்ல இனிப்பு பிடிக்கும், அதெல்லாம் அவனுடைய கேரக்டர் எல்லாம் யார் எழுதுவாங்க? அம்மா எழுதுவான். அழுதுகிட்டே சிரிப்பான், சிரிச்சுக்கிட்டே அழுவான். என் மகன் காலையில 7 மணிக்கு தான் எழுப்புவான், நீ தான் என்ன செய்யணும்? சீக்கிரமா எழுப்பிடணும்.
அப்படி சொல்லி அவனுடைய சுபாவங்கள், அவனுடைய கோபமா, அவன் அன்பா இருக்கிறானா, அவன் சமாதானமா இருப்பானா, சண்டை போடாம இருப்பானா, வீட்டுல பொறுப்பா இருப்பானா, கவனிப்பானா, எதெல்லாம் சாப்பிடுவான், சாப்பிட மாட்டான், எது பிடிக்கும் அவனுக்கு பிடிக்காது, எல்லாம் தாய்மார் நல்லா அறிந்திருப்பார்கள் தன் மகனை பற்றி. அதையெல்லாம் அந்த அம்மா எழுதியிருப்பான். அப்ப யாரெல்லாம் எழுதியிருப்பா? தகப்பனார், அப்புறம் மணமகன், அடுத்தது தாய். யாரை பத்தி எழுதியிருப்பாங்க? இந்த 3 பேர் எழுதுறது முக்கியமா யாரை பத்தி எழுதியிருப்பாங்க? மணமகனை பத்தி தான் எழுதுவாங்க. போக்கஸ் அவர்தான், இல்லையா? அவர்தான் முக்கியமானவர். இந்த புத்தகம், இந்த டைரிக்கு என்ன பேரு? ஐயா சொல்லுங்க, என்ன பேரு? கெட்டுபா. இந்த கெட்டுபாவை கொண்டு அவட்ட கொண்டு கொடுப்பான். அவ அது ஆர்வமாய் வாங்கி என்ன செய்வான்னா வாசிக்க ஆரம்பிப்பான். முதலாவது அந்த குடும்ப காரியங்கள் எல்லாம் விளங்கி கொள்ளுவான். இவங்க எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள், எந்த சந்ததியை சேர்ந்தவர்கள். நீங்க பைபிளை படிச்சீங்கன்னா சாதாரண ஒரு ஆள் அட்ரஸ் பண்ணும்போது கூட இன்னாருக்கு பிறந்த இன்னாருடைய புத்திரன், இன்னாருடைய புத்திரன் 4-5 தலைமுறை சேர்ந்து இவன் வரும். ஏன்னா அது யூதருடைய பழக்கம். நம்ம பேரை ஒழுங்கா சொல்ல மாட்டோம். அவங்க அட்ரஸ் பண்ண பைபிள பழைய ஏற்பாட்டை வாசிச்சு பாருங்க, நிறைய இடத்துல வாசிருக்கீங்க இல்லையா? டைரக்டா அந்த பேர் இருக்காது. அவங்க 4 தலைமுறை 5 தலைமுறை பேரை சொல்லி 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 எழுதியிருப்பாங்க. அது அவங்களுடைய பழக்க வழக்கங்கள். பல பேர் சந்ததி பேர்களை எழுதுகிறது. அப்படியெல்லாம் எழுதுனதை வாசித்து அந்த குடும்பத்தை பத்தி தெரிந்து கொள்வார். இந்த குடும்பத்துல எப்படி இருந்திருக்கிறாங்க, இது எந்த குடும்பத்தை சேர்ந்தது, எந்த கோத்திரத்தை சேர்ந்தது, எந்த சந்ததியை சேர்ந்தது, அவங்கெல்லாம் எப்படி வசதியா இருந்தவர்கள், எப்படி விசுவாசமா இருந்திருக்கிறாங்க, கர்த்தருக்காக எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க, கர்த்தருக்காக எப்படி செய்திருக்கிறாங்க, இது எப்படிப்பட்ட குடும்பங்கிறது அவள் விளங்கி கொள்வாள். எதை பார்த்து? எதை வாசித்து? கேட்டுவா. சொல்லுங்க, சில வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கெட்டு. அதுல கவனமா இருக்கீங்க. கெட்டுவா சொல்லுங்க, இல்லைன்னா கெட்டுவா. கெட்டுவான்னு இல்ல, கெட்டுவா இல்லைன்னா கெட்டுவா. அப்போ இதெல்லாம் வாசிப்பா. வாசித்து அந்த குடும்பத்தை பத்தி தெரிந்து கொள்வார். அடுத்தது மணமகன் எழுதியிருப்பார். தனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதெல்லாம் எழுதி வச்சிருப்பார். அதெல்லாம் வாசிப்பா. ஓ, எனக்கு வரப்போகிற கணவன் எதை சாப்பிடுவார், எதை சாப்பிட மாட்டார், இதெல்லாம் ஏன் தெரிந்து கொள்ளுகிறார் சொன்னா, எதுக்காக இந்த கெட்டுவா கொடுக்கப்படுகிறது என்றால், ஒரு புதிதாக ஒரு குடும்பத்துல வாழ போறவா அந்த குடும்பத்தை தெரிந்து அந்த குடும்பத்துக்கு ஏற்றபடி தன்னை அவள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். தன்னை மாற்றிக்கொண்டு அந்த குடும்பத்தில் போய் சேர்ந்து அந்த குடும்பத்தாரோட தேவனை சேவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த கெட்டுவாய் எழுதி கொடுக்கப்பட்டது. அவரை வாசிப்பான். என் புருஷன் வரப்போகிற கணவன் மணவாளனுக்கு எதெல்லாம் பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறத பார்ப்பான். இவன் ரொம்ப இனிப்பு சாப்பிடுறவா, அவர் எழுதியிருப்பார் எனக்கு இனிப்பே பிடிக்காது, காரம் தான் பிடிக்கிறது. இந்த கெட்டுவா படிச்ச உடனே இவா தன்னை மாற்றிக்கொள்ள என்ன செய்வான்னா, அன்னையில இருந்து அவ இனிப்பு சாப்பிடுறத நிறுத்திடுவான். நிறுத்திட்டு தனக்கு பிடிக்காத எதை சாப்பிட ஆரம்பிப்பா? காரத்தை சாப்பிட ஆரம்பிப்பா. அம்மா கேட்பா, ஏமா உனக்கு என்னாச்சு, இனிப்பு சாப்பிடாம காரம் சாப்பிடுற? இல்ல, கெட்டுவா படிச்சேன், எனக்கு வரப்போகிற மணவாளன் அவருக்கு இனிப்பு பிடிக்காத, என்னதான் பிடிக்குமா? காரம் தான் பிடிக்குமா? இன்னும் என்ன சாப்பிட போறேன்? காரம் சாப்பிட போறேன் என்று அவள் தன்னை மாற்றிக் கொள்ளுகிறார். அதுக்கு காரணம் அந்த கெட்டுவா. அவர் எழுதியிருப்பா, எனக்கு சாரி பிடிக்காது, நீ சுடிதார் போட்டுதான் பிடிக்கும் அவர் எழுதியிருந்தாருன்னா, இவ சுடிதாரே போட்டு பழக்கம் இல்லைனாலும் இவ கெட்டுவாவில தன் வரப்போகிற மணவாளன் எழுதியிருக்கிறார். அவருக்கு என்ன பிடிக்குங்கிறத பார்த்து அவ என்ன செய்வானா, அவள் சுடிதார் வாங்கி தாச்சி பிடிக்காதனால சொல்லி அவள் அதை போட ஆரம்பிப்பாள். தன் உடையை வஸ்திரத்தை மாற்றிக் கொள்வாள். யாருக்காக? வரப்போகிற தன்னுடைய மணவாளனுக்காக. எதை வைத்து அறிந்து கொள்ளுகிறாள்? கெட்டுவாவை படித்து அறிந்து கொள்ளுகிறார். பழக்க வழக்கங்களை மாற்றுகிறார். இவ சீரியலே பார்த்து உட்கார்ந்து அழுது பழக்கப்பட்டுவான். வரப்போற கணவர் நேஷனல் ஜியோகிராபி சேனலை பார்த்து அதெல்லாம் நியூஸ் சேனலை மட்டும் பார்க்கிறவர் படிச்சோன்னா, ஐயோ அவருக்கு அதான் பிடிக்கும், எனக்கு தான் பிடிக்கும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இருக்க மாட்டான். இன்னையிலிருந்து சீரியல் பார்க்கறத கட் பண்ணிடுவான். கட் பண்ணி அவருக்கு என்ன விரும்புது அந்த சேனலை பார்க்க ஆரம்பிப்பான். கையில உயர்த்தல சொல்லுங்க. எதுக்காக? வரப்போகிற தன்னுடைய மணவாளனுக்காக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காக அதில் எழுதியிருக்கிறபடி தன்னை அவளை செய்து கொள்வாள் என்றால் மாற்றிக் கொள்வாள்.
அதெல்லாம் உட்கார்ந்து ராவும் பகலாக வாசிப்பான். அதை வாசித்து அந்த குடும்பத்தை பற்றி அறிந்து கொள்வாள். தன் மணவாளன் என்ன எழுதியிருக்கிறார், தன்னை எப்படிலாம் வாழ வைக்க போகிறார் என்பதிலே கற்பனை எண்ணத்திலே வந்து விடுவாள். நம்ம வீடு கட்ட போறேன்னு சொல்லி இருக்கிறார், அழகான வீடு கட்ட போகிறார், நல்ல பங்களா கட்டி தர போகிறார், நல்ல பொருட்களை வாங்கி தர போகிறார். அவருக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, இவன் ஏழை, இவளுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவர் எழுதியிருப்பார் 10 கோடி எனக்கு சொத்து இருக்கு அப்படின்னு. அவளுக்கு தெரியும் 10 கோடி சொத்து, கொஞ்ச நாள் அது என் குடும்பமா மாற போகுது, அதுல நான் வாழ போகிறேன், இதெல்லாம் எனக்குரியதா வரப்போகிறது என்று இமேஜினேஷன் அதுல கடந்து வருகிறார். கற்பனையில வர்றா, அதை சிந்திக்கிறா, அதை பற்றி பேசுறா. இதெல்லாம் பேசி கத்துவா மூலமாய் இவன் எல்லாம் வச்சு அவள் அறிந்து கொண்டு அதற்கேற்றபடி தன்னை மாற்றிக்கொண்டே வருகிறார். கையில உயர்ந்ததை செலுத்துவோமா? அதுக்கு 12 மாதங்கள் ஆகிறது தன்னை மாற்றிக்கொண்டே வர. எதுலதான் நாம் ஆறலைங்கிறத திரும்ப உட்கார்ந்து வாசிப்போம். கரெக்டா செய்திருக்கேனா, அந்த குடும்பத்துக்கு ஏற்றபடி நான் என்ன ஆயத்தப்படுத்தி இருக்கேனா என்பதை அவள் பார்ப்பான். நம்ம ஒரு திருமணத்தை பாருங்க, கல்யாணத்து அன்னைக்கு மணப்பெண்களுக்கு எல்லாம் ஒரு பயம் இருக்கு. ஏன்னா போற வீடு எப்படியோ, ஆளை பார்க்க நல்லா தான் தெரியுது, பக்கத்துல சிக்கிட்டே நிப்பாரு, வீட்டுல போனாதான் இன்னொரு முகம் என்ன செய்யும், 7 முகங்கிறது உண்மைதான் சில பேர் வாழ்க்கையில. இவரு நல்லவரா கெட்டவரா, அன்பா வைப்பாரா, கேட்டதை வாங்கி தருவாரா, நம்ம இருக்கிறது கொடுக்குவாரா? சில பேர் எது கல்யாணம் பண்ணிக்கிறது, பெண் வீட்டுல இருக்கிறது என்ன செய்யலாம், ஒழுங்கலாம் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறவங்க. இதெல்லாம் பைபிள் படியே தப்பு. ஒரு பயம், அந்த குடும்பத்தை பத்தி தெரியாது, சாப்பாடை பற்றி தெரியாது, பழக்க வழக்கங்கள் தெரியாது. திருமணம் ஆனா முடித்து அடுத்த நாள் முடிச்சுக்கிட்டு இருப்பா, இங்க இருக்குன்னு தெரியாது, கிச்சன்ல என்ன இருக்குன்னு தெரியாது, சமையல் பண்ணி விட்டுட்டு எல்லாம் வெளியே போயிடுவாங்க. எல்லா டப்பாயும் கருந்து பார்க்கணும், ஏன்னா பழக்கமே கிடையாது, ஒண்ணுமே தெரியாது, என்ன சாப்பாடுன்னு தெரியாது, யாருக்கு என்ன பிடிக்கும் தெரியாது. அந்த குடும்பத்துல அவ பழகிறதுக்கு சில வருஷங்களை என்ன செய்யலாம். எது இல்லாததுனால கெட்டுவா இல்ல, கெட்டுவா பெண்களுக்கு ரொம்ப அவசியம். இனி நம்ம சபையில திருமணம் நடந்தா முதல்ல கேள்வி கொடுத்துடணும். சகோதரர்களே ரெடியா இருங்க, என்ன எழுதுறதுக்கு கெட்டுவா எழுதினாலும் ஓர வாசிக்கும். நிச்சயம் தன்னைக்கு என்ன கொடுத்துடணும், கெட்டுவா கொடுக்கணும். பிரதர் கெட்டுவா எழுதிக்கலான்னு கேட்போம், இல்ல பாஸ்டர் சொல்லக்கூடாது அப்படின்னா நிச்சயம் கிடையாது. அது பெண்களுக்கு ரொம்ப அவசியமானது. ஆமென். அதனால உட்கார்ந்து வாசித்து அறிந்து தன்னை ஆயத்தப்படுத்தி இந்த 12 மாசம் நல்லா படிச்சுட்டான். கல்யாணத்து அன்னைக்கு இந்த வீட்டுல போனா மணவன் செல்வார், எல்லாரும் சமையல் பண்ணுனா அவன் உடனே என்ன செய்வானா, யோசிக்க மாட்டான், அவங்க எங்க பிடிக்கும் கேட்க மாட்டான். ஏன்னா எதுல படிச்சுட்டா எல்லாத்தையும் கரெக்டா சாப்பாடு, ஒரு பிரச்சனையுமே இல்லை, வீட்டுல நிம்மதியா இருக்கிறாங்க, சண்டை கிடையாது, சமாதானமா இருக்கிறாங்க. கருத்து வேறுபாடு இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாம் அவள் அறிந்தது. இந்த குடும்பத்தை பத்தி 12 மாதங்களாய் 15 மாதங்களாக எல்லாம் அவள் அறிந்திருக்கிறபடினாலே அவளுக்கு ஒரு பயம் கிடையாது, எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. அந்த குடும்பத்தை ஆரம்பத்திலிருந்து லகுவாக செய்து கொண்டு வருகிறாள். உயர்த்தி மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து கவனி. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும், என்னன்னா மணவாளன் தன்னை பத்தி எழுதுனது போல அதுல ஒண்ணு என்ன எழுதியிருப்பாருன்னா, இந்த 12 மாதங்களும் உனக்கு சில பரிசுகள் எல்லாம் அனுப்புவேன். எதுக்கு பிறகு? நிச்சயத்துக்கு பிறகு. முந்தி அனுப்பிட்டு கூடாது. நிச்சயத்துக்கு பிறகு உனக்கு மாதந்தோறும் ட்ரெஸ் கொடுப்பேன், பெர்ஃபியூம் கொடுப்பேன், செல்போன் கொடுப்பேன், ஹேண்ட்பேக் கொடுப்பேன், எல்லாம் உனக்கு நான் தருவேன்னு சொல்லி அவர் நிறைய எழுதுவேன். அதெல்லாம் அந்த பெண் எதிர்பார்த்திருப்பா. அவர் எழுதுறபடி எல்லாம் வந்துகிட்டே இருக்கும், இவன் கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதெல்லாம் எதுல எழுதியிருக்கு, இந்த விவரங்கள் எல்லாம் கெட்டுவாத எழுதியிருக்கிறனால எல்லாம் வாங்கி கொடுத்து இருப்பார். நிச்சயத்துக்கு பிறகு எல்லாம் வந்து கொண்டே இருக்கும். மணமகனுடைய அம்மா என்ன எழுதியிருப்பாங்க, இந்த பையனை பத்தி உள்ள விவரங்கள் எல்லாம் எழுதி, இதெல்லாம் இவன் என்ன சாப்பிடுவான் சாப்பிட மாட்டான் இதெல்லாம் அவன் எழுதி இருக்கிறத அவர் அந்த மணவாட்டி படித்து பையனை பற்றி அறிந்து கொள்ளுகிறாள். பையன் மணவாளன் எழுதியிருக்கிறத தன்னை பற்றி எழுதினதை அவள் அறிந்து கொள்ளுகிறாள். தகப்பனார் குடும்பத்தை பற்றி எழுதினதை எல்லாம் அறிந்து கொள்ளுகிறாள். செல்லுவோமா? அந்த டைரிக்கு என்ன பேரு? மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவன் தம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சபையை கர்த்தர் நியமித்து நமக்கு ஒரு கெட்டுவாயை கொடுத்திருக்கிறார். அதான் என்னது?
வேத புஸ்தகம். கையில உயர்த்தலை செலுத்துவோமா? பைபிளுக்கு இன்னொரு பேர் என்ன பேரு? கெட்டுவா. என்னது? நிறைய பேர் கெட்டுவோம் சொல்ற மாதிரி இருக்குது. கெட்டுவா அல்லது கெட்டு வா. கெட்டுவா சொல்றது கெட்டுவா சொல்லுகிறது. இந்த வேத புஸ்தகம் தான் நமக்கு கர்த்தர் எழுதி கெட்டுவாவா எழுதி கொடுத்திருக்கிறார். இதை என்ன பாருங்க, நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பிதாவாகிய தேவன் இவைகளிலே நமக்கு எழுதி வைத்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவர் நம்முடைய சிருஷ்டிப்பின் வரலாறை கர்த்தர் நமக்கு எழுதியிருக்கிற ஃபேமிலி ஹிஸ்டரி எழுதியிருக்கிறது போல ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் 4ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனாய் கர்த்தர் பூமியையும் வானத்தை உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட இதான் பிதாவாகிய தேவன் நமக்கு எழுதி கொடுத்த வரலாறு, ஹிஸ்டரி புக். ஃபேமிலி ஹிஸ்டரி தேவன் எழுதி வைத்திருக்கிறார். எப்படிலாம் உலகத்தை உண்டாக்கினேன், எப்படிலாம் நான் படைச்சேன், கிறிஸ்டியெல்லாம் உனக்கு எழுதி கொடுக்கிறேன். மனவாட்டியாக சபைக்கு தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற இந்த புஸ்தகம் கெட்டுவா என்கிற இந்த வேத புஸ்தகத்தை தான் நாம் வைத்திருக்கிறோம். நம்ம கையில கொடுக்கப்பட்டதெல்லாம் இது ஒரு மேரேஜ் டாக்குமெண்ட், இது ஒரு பர்சனல் ஹேண்ட்புக்னு சொல்லலாம். நமக்கு தேவன் எழுதி கொடுத்திருக்கிறது ஒரு கெட்டுவா என்று சொல்லி நமக்கு அறிந்து கொள்கிறோம். தேவன் தம்முடைய வரலாறை எழுதி வைத்திருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு. வம்ச வரலாறு எத்தனை வரலாறு எழுதப்பட்டு எத்தனை பேருடைய தலைமுறை இதில் எழுதப்பட்டிருக்கிறது? 14 தலைமுறை எழுதி இருக்குது. அது யூதர்கள் குறைந்தது மினிமம் சொல்லி இருக்கிறேன். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா 42 தலைமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 42 தலைமுறைகள். 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. 1:17. இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் 14 தலைமுறைகளும் தாவீது முதல் வரைக்கும் 14 தலைமுறைகளும் 14 தலைமுறைகளுமாம். எத்தனை தலைமுறைகள்? 14 14 14 எவ்வளவு? 32. சரியா? 42. சரி, 42 தலைமுறைகள் தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். கெட்டு போகல. என் வம்ச வரலாறு நீ பாரு. ஆபிரகாமில இருந்து ஆரம்பித்த வரலாறு அதுல இருக்கு. லூக்கா சுவிசேஷத்துல வாசித்து பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துல 23ல இருந்து கடைசி வரைக்கும் வாசித்து பாத்தீங்கன்னா ஆதாம் முதற்கொண்டே இயேசுடைய வம்ச வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. ஆதாமில் இருந்து ஆரம்பித்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் சொல்லப்பட்டதான வம்ச வரலாறுகள் லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இயேசு ஒரு கற்பனை தெய்வம் அல்ல, ஒரு சரித்திர தெய்வமாக அவர் இருக்கிறார். ஆகவேதான் 3ஆம் அதிகாரத்தில் எத்தனை 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானால் அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். அப்படியே சொல்லிட்டு கடைசி வசனத்தை வாசிங்க. ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். அவ்வளவு வம்ச வரலாறு யாருக்கு இருக்குது? ஏன் தகப்பனார் ஒரு ஹிஸ்டரி எழுதி இருக்கிறார். பிதாவாகிய தேவன் வம்ச வரலாறுகளை எழுதி கொடுத்திருக்கிறார். ஏன்னா இது ஒரு பைபிளாக சட்டப்பட்ட புத்தகம் அல்ல, இது ஒரு கெட்டுவாவா தேவன் எழுதி கொடுத்திருக்கிறபடினால் தன்னுடைய வம்ச வரலாறுகளை தேவன் எழுதி இருக்கிறார். கையில எதிரே செலுத்துவோமா? எத்தனை சொல்லுங்க. எதிரே எழுதி வைத்திருக்கிற ஆண்டவர் கெட்டுவாவில் எழுதி வச்சிருக்கிறார். சரித்திரத்தை தன்னுடைய குடும்ப ஃபேமிலி ஹிஸ்டரி தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் தன்னுடைய மணவாளனாகிய தன்னுடைய குமாரனாகிய மணவாளனுக்கு நாம எல்லாரும் மணவாட்டியாக நியமிக்கப்பட்டிருக்கிறபடினாலே இந்த கெட்டுவாவை நீ வாசித்து என்னுடைய குடும்பத்தை பற்றி நீ அறிந்து கொள் என்று சொல்லி ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறதை வாசிக்கிறோம். இரண்டாவது இயேசு கிறிஸ்து எழுதியிருக்கிறார். அவர் என்ன எழுதியிருக்கிறார்? ஆஃப்டர் மேரேஜ் அவனை எப்படிலாம் வைப்பேன், திருமணத்தின் பிறகு எப்படிலாம் வைப்பேன் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் 15 17 வரைக்குள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் விசேஷ கடைசி அதிகாரம் கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறபடி 7ஆம் அதிகாரத்திலே வாசிங்கள்.
ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். 16 இருந்து சேர்ந்து வாசிங்க. இவர்கள் பசி அடைவதும் இல்லை. இவர்கள் யாரை குறிக்குது? இவர்கள் யாரு? மணவாட்டியை குறிக்க. மணவாட்டியாகிய சபை நம்மை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மணவாட்டி எழுதி கொடுத்திருக்கிறார். இனி உனக்கு பசி வர்ற மாதிரி நான் வைக்க மாட்டேன். நீ பசி அடைவதில்லை, உனக்கு பசி அடைவதுனா பசியே இல்லாம அந்த அர்த்தத்துல இல்ல, உனக்கு எல்லாம் நிறைவாய் இருக்கும். ஆமென். நிறைவாய் இருக்கும். பசி அடைவதில்லை, தாகம் அடைவதில்லை, வெயிலாவது எந்த புருஷனாவது இப்படி சொல்லியிருக்காங்க. பெண்களை பார்த்து, மணவாட்டியை பார்த்து, வெயிலாகிலும் உஷ்ணமாகிலும் யாராவது சொல்லியிருக்காங்களா? வெயிலா என்ன, காத்துனா என்ன, மழைனா என்ன, வேற செய்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் பாருங்க, எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர். மணவாட்டி சபையை பார்த்து சொல்லுங்க, நீ பசி அடைவதில்லை, தாகம் அடைவதில்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல், நமது மேல் படுவது. சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டையில நடத்துவார். தேவன் எப்படி நடத்துவார் என்பதை நாம் அங்க வாசிக்கிறோம். அப்புறம் தேவன் தாமே கண்ணீர் யாவை என்ன செய்வார்? துடைப்பார். நல்ல மணவாளனாகிய இயேசு அவர் நமக்கு என்ன செய்வார் என்கிறதெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். 21ஆம் அதிகாரத்துக்கு திரும்பவும். 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. வெளிப்படுத்தல் 21:4. அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். உனக்கு சாவே வராது, உனக்கு துக்கமும் வராது, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று. இதெல்லாம் யாருக்கு எழுதுகிறது? மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய சபைக்கு எந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்? கெட்டுபாவில் எழுதியிருக்கிறார். சொல்லுங்க, எதில் எழுதியிருக்கிறார்? கெட்டுபாங்கிற புத்தகத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிங்க. 7. நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை மனைவி தன்னை என்ன செய்தாள்? ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்ட வசனத்தை வாசிங்க. டிரஸ் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. சுத்தமும் பிரகாசமுமான வெள்ளிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு உயர்த்துல சிறந்தோமா சாப்பாடு, டிரஸ், தங்குற இடம் எல்லாம் ஆண்டவர் எழுதிட்டார். கடைசி அதிகாரம் என்ன நினைக்கிறீங்க? நமக்காக அவர் கட்ட போகிற வீடு, அதான் அரண்மனை. ஏன் அதை எழுதியிருக்கிறாரு? திருமணத்துக்கு பிறகு நான் உன்னை எந்த வீட்டுல வைக்க போறேன், எப்படிப்பட்ட வீடு உனக்கு கட்ட போகிறேங்கிறத குறிச்சுதான் 21ஆம் அதிகாரத்துல 11 இருந்து 11ஆம் வசனத்துல இருந்து எத்தனாம் வசனம் வரைக்கும்? 21ஆம் வசனம் வரைக்கும். நீங்க 21, 23 வரைக்குமே அதான் சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு அரண்மனை எப்படி கட்டுவேன், அரண்மனையில அந்த அஸ்திபாரங்கள் எப்படி இருக்கும், வாசல்லாம் எப்படி இருக்கும். அப்போ நம்ம மணவாளன் நம்ம பத்தி எவ்வளவு தரிசனம் கண்டுட்டு இருக்காரு. யாரை பத்தி? மணவாட்டியாகிய சபையை பத்தி என்னெல்லாம், உனக்கு எப்படி வீடு கட்டி எப்படி உன்னை வாழ வைக்க போறேன், இதெல்லாம் நமக்காக தேவன் முதல்ல திட்டம் பண்ணி இருக்கிற ஆண்டவராக இருக்கிறவர். இதெல்லாம் கெட்டுபாவில எழுதி கொடுத்திருக்கிறார், மணவாட்டிக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம இந்த வசனங்களே நம்ம பார்க்கிறோம். 3வது பரிசுத்த ஆவியானவர் அவர் எழுதியிருக்கிறார். இயேசுவை பத்தி அவர் எழுதியிருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல மணவாளனாகிய தாய் எழுதுவது போல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இயேசுவை பற்றி காரியங்களை சொல்லுவதை 14:26 வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 76வது வசனத்துல வாசித்து பாருங்கள். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்வார்? நினைப்போடு. ஆவியானவர் இயேசுவை பற்றி, மணவாளன் இயேசுவை பற்றி பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் இங்கு வாசிக்கிறோம். 16ஆம் அதிகாரத்தில், யோவான் 16ஆம் அதிகாரம் 13 இருந்து வாசித்து பார்ப்பீர்களானால், அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள் உங்களை என்ன செய்வார்?
நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி, அதாவது பரிசுத்த ஆவியானவர் சுயமாய் பையனை பத்தி இல்லாத போலலாம் சொல்லாம பையனை பத்தி அறிந்ததை கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லி காரியங்களை உங்களுக்கு என்ன செய்வார்? அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு என்னுடைய இயேசுவை பத்தி அறிவிக்கிறதினால், மணவாளனை பத்தி எழுதுகிறதினால் என்னை அவர் என்ன செய்வார்? மகிமைப்படுத்துவார். கையில உயர்த்தலை செலுத்துவோமா? சொல்லுங்க. மணவாளன் இயேசுவை பத்தி யார் எழுதியிருக்கிறார்? பரிசுத்த. அப்ப கெத்துபாவில யாரெல்லாம் எழுதுறா? பிதாவும் எழுதியிருக்கிறார். இயேசு மணவாளன் இயேசு எழுதியிருக்கிறார். மூணாவது பரிசுத்த ஆவியானவரும் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்துக்கு என்ன பேர் சொல்லுகிறோம்? கெட்டுபா என்கிற புத்தகம். கையில எத்தனை பேர்ட்ட கெட்டுபா இருக்குது? கையில உயர்த்தலை சொல்லுவோமா? இதைத்தான். அப்ப இது பாருங்க, ஒரு மண பெண்ணுக்கு மணவாட்டிக்கு அந்த திருமணமாகி வாழ போகிற, தான் போய் தங்கி இருக்க போகிற, தான் ஐக்கியப்பட போகிற அந்த குடும்பத்தின் காரியங்களை அவள் எழுதி கொடுத்ததுனால இந்த புத்தகம் அவளுக்கு அந்நிய புத்தகமா இருக்குமா, சொந்த புத்தகமா மாறுமா? அது யார் குடும்பத்தை பத்தின புக்கு இப்போ கையில வந்த பிறகு? அவள் குடும்பத்தை பற்றிய புத்தகம், அவள் வீட்டை பற்றி எழுதுற புத்தகம், அவளுடைய மனவாளனை குறித்து எழுதின புத்தகம். அந்த கெட்டுபா அவளுக்குரியது. ஆகவே தான் ஆண்டவர் ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்க கேட்போம். என் வேதத்தின் அதாவது கெட்டுபாவை எழுதி கொடுத்து அவைகளை என்ன எப்படி என்னாது அடுத்த வீட்டு காரியமா எண்ணினா எப்படி இருக்கும்? ஆண்டவருக்கு மணவாட்டியாக உனக்கு நாங்க எழுதி கொடுத்திருக்கிறோம். எங்க குடும்பத்துல வாழ போற, எங்க வீட்டுல வந்து தங்க போற, எங்க வீடாகிய பரலோகத்துல தங்க போற, உன் குடும்பம் நாங்க தான் உங்களுடைய குடும்பம், நாங்க தான் உங்களோட ஐக்கியமா இருக்கிறோம். உன்னோட வாழ போகிறேன்னா உனக்கு எங்க குடும்பத்தை பத்தி மணவாளனை பத்தி நான் சரித்திரத்தை ஹிஸ்டரி எல்லாம் எழுதி உன் கையில கொடுத்தா நீ அதை வாசிக்காம செல்ஃப்ல பத்திரமா மூடி வச்சு ஞாயிற்றுக்கிழமை தான் எடுத்துட்டு வரீங்க. இது உனக்கு என்ன புத்தகம் இவ்வளவு நாள் இருந்தது? இப்ப அது யார் புத்தகம்? நம்ம ஃபேமிலி ஆல்பமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். என்னது பைபிள்? என்னது? நிறைய பேர் வந்து பாருங்க, பைபிள் என்ன பேர் சொல்லலாம்? ஃபேமிலி. யாருடைய ஃபேமிலி இது? நம்ம ஃபேமிலி, என் ஃபேமிலி. நமக்கு தேவன் எழுதி கொடுத்திருக்கிறது. இது நமக்காக தேவன் எழுதி கொடுத்திருக்கிற பர்சனல் ஹேண்ட் புக்கா வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஏதோ ஒரு பைபிள் நினைக்க கூடாது. சில மார்க்கங்கள்ல மதத்துக்கு வேதங்கள் இருக்குது. அப்படி அல்ல. இது மத புஸ்தகம் அல்ல. இது மதத்தை அறிந்து கொள்ளக்கூடிய புஸ்தகம் அல்ல. என் மணவாளனாகிய இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடிய கெட்டுபா என்கிற புஸ்தகமா இருக்கிறது. கையில உயர்த்தி கெட்டுபா என்கிற புஸ்தகத்துக்காக கையில உயர்த்தி திரும்ப செலுத்துவோமா? யாரை பத்தி எழுதப்பட்டிருக்கிறது? மணவாளனையும் எழுதியிருக்கு. யாரை பத்தி எழுதியிருக்கு? மணவாட்டியாகிய நம்மை பற்றியும் தேவன் என்ன செய்திருக்கிறார்? உன்னை எப்படிலாம் வைப்பேன், எப்படிலாம் வாழ வைப்பேன். நீ அந்த கற்பனைக்கு போயிடணும். எந்த கற்பனைக்கு? என்னை எப்படிலாம் கர்த்தர் வாழ வைப்பார், இந்த உலகத்துல மட்டுமல்ல அவரோடு என்னை எப்படி வாழ வைப்பார் என்ற கற்பனைக்கு நம்ம போகணும். அதுல எதெல்லாம் அவருக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு எழுதியிருக்கிறார் பாருங்க. நம்ம பைபிள ஒரு சட்ட புஸ்தகமா செலவில நினைச்சிடக்கூடாது. இது ஒரு கற்பனை, நியாயப்பிரமாணம், இது ஒரு சட்டம் அப்படி சொல்லி இதை ரொம்ப ஒரு கற்பனைங்கிற அப்படி இந்த கவர்மெண்ட் சட்டமா நீங்க நினைக்காதபடி இதை பாருங்க. நீ ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட ஒரு சகரியா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தை நீங்கள் திருப்புவீர்களானால் சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல மணவாளன் மணவாட்டிக்கு நீ எப்படி இருக்கணும், எப்படி செய்யணும்ங்கறத ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறதை வாசிங்க. சகரியா 8:16. மணவாட்டியாக நீ செய்ய வேண்டியது காரியங்கள் என்ன என்றால் உண்மையை பேசுங்கள், அடுத்தது என்ன எனக்கு பிடிக்காத காரியங்கள் எழுதுறார். ஒருவனும் தீங்கு நினையாமலும் பிரியப்படாமலும் இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள். அப்ப நான் விரும்புகிற காரியம், நான் வெறுக்கிற காரியங்கள் கெட்டுவா. அந்த அர்த்தத்துல தான் நீங்க நம்ம பைபிளை பார்க்கணும்.
மணவாளன் விரும்புற நான் சொன்னது போல மணவாளனுக்கு காரம் தான் பிடிக்கும். அப்ப மணவாட்டி என்ன செய்யறானா, அவனுக்கு காரம் இது வரைக்கும் பிடிக்காது. ஆனா மணவாளனுக்காக தான் தன்னை காரம் சாப்பிட தன்னை எப்படி பக்குவப்படுத்தி கொண்டாலோ, தன்னுடைய உணவிலே மாற்றத்தை ஏற்படுத்துகிறாள், தன்னுடைய டிரெஸ்ல மாற்றத்தை ஏற்படுத்துகிறாள். அம்மா கேட்பாங்க, ஏமா உனக்கு காரமே பிடிக்காது, ஏமா காரம் சாப்பிடுற? என் மணவாளனுக்கு என்னதான் பிடிக்கும் சொல்லுங்க. அதனால நான் என்ன செய்யறேன்? அப்ப பைபிள் பொய் சொல்லாதீங்கன்னா, பொய் சொல்லக்கூடாதுன்னு போட்டிருக்கு, கற்பனையா இருக்கு, அதனால நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படி இல்ல. என்னுடைய மணவாளனுக்கு பொய் சொல்றது என்ன செய்யாது, பிடிக்காது. அதனால நான் என்ன செய்ய மாட்டேன். இது நல்லா இருக்கா, பொய் சொல்லக்கூடாது கட்டளையை கேட்க நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கு. இப்பதான் பைபிள் மேல ஒரு இன்ட்ரெஸ்டே நமக்கு வருது. அதை என்னவா பார்க்கும்போது கெட்டுபாவை பார்த்தாதான். இதுவரைக்கும் நம்ம அந்நிய புஸ்தகமா பார்த்துட்டு இருந்தோம், மத புஸ்தகமா பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்ப நம்ம கெட்டுபாவை அந்நிய புஸ்தகமா இல்ல, இது யாருடைய புஸ்தகமாக, எனக்கு பர்சனலா தேவன் தன்னை பற்றி என்னை பற்றி அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். பிதா எழுதியிருக்கிறார், பரிசுத்தாவின் எழுதியிருக்கிறார், இயேசு எழுதியிருக்கிறார். ஆகவே இது எனக்குரிய புஸ்தகம், என்னுடைய ஃபேமிலி புக். இது ஒரு மேரேஜ் டாக்குமெண்ட். இது ஒரு என்னுடைய வாழ்க்கையை பற்றி, எதிர்காலத்தை பற்றி எல்லாம் இதுல தான் அடங்கி இருக்கிறது. ஆகவே அதுக்கு கெட்டுமான பேர். கையில உயர்த்தி சத்தமா செலுத்துவோமா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கல்யாண டேட்டை யார் அனௌன்ஸ் பண்ணணும்? மணமகனா மணமகளா? ஆளு கூட சொல்ற மாதிரி இருக்கு. மணமகனுடைய தகப்பனா சொல்லுங்க. அவருக்கு தான் என்னைக்கு மேரேஜ் தெரியும். மணமகனுக்கு தெரியாது, மணமகனுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, சொந்த பந்தங்களுக்கு தெரியாது. அவர் மட்டும் மனசுல ஒரு டேட் வச்சிருப்பார். அந்த டேட்ல தான் திருமணம் நடைபெற போகிறது. நம்ம ஆண்டவருக்கு, மணவாளன் இயேசுவுக்கு, சபைக்கும் ஒரு திருமண நாள் இருக்கிறது. அந்த நாள் யார் அனௌன்ஸ் பண்ண போகிறார்? பிதாவாகிய தேவன். ஆகவேதான் மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் பைபிளுக்கு மார்க்கு 13ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசித்து பாருங்கள். மார்க்கு 13:32. அந்த நாளையும் எந்த நாள்? அந்த நாள்ல எந்த நாளுங்க? எல்லாரும் எங்க இருக்கீங்க? உங்க கல்யாணத்துக்கு போயிட்டீங்க. அந்த நாள் நம்ம சபைக்கு மணவாளன் இயேசுவுக்கும் திருமணமாக போகிற அந்த நாள். அந்த நாளாகிலும் நாளிகைனா டைம். கல்யாண நாளை பிக்ஸ் பண்ணுவாங்க, நேரம் என்ன செய்வாங்க, விஸ்வ நாளிகை ஆகிலும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் எவருக்கும் தெரியாது. ஒருவன் அறியான், மிகாவேல் காவிரியர் தூதர்களும் அறியார்கள், மணமகனும் அறியா. யார் மட்டும்தான் தெரியும்? பிதாவாகிய தேவன் ஒருவருக்கு. கையில உயர்த்தல செலுத்துவோமா? இதுக்கு முன்னால என்ன சொல்வாங்க தெரியுமா? பிதாவுக்கு தெரியுமா, இயேசுக்கு தெரியாதா? இது என்னங்க அப்படிமா? ஏன்னா நமக்கு இதுவரைக்கும் எது தெரியாம இருந்தது? கெட்டுபா பத்தி தெரியாது, அந்த கலாச்சாரம் தெரியாது, யூத திருமணம் மாதிரி நமக்கு தெரியாது. ஆனா மொத்த பைபிளை நீங்க விளங்கணும்னா கண்டிப்பா யூதருடைய பேக்ரவுண்ட் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். கையில உயர்த்தல செலுத்துவோமா? அதை அந்த அடிப்படை நீங்க பாத்தீங்கன்னா வேற யாரும் சொல்லக்கூடாது. ஒருவேளை இயேசு சொல்லுவார் என்று சொன்னால் யூத திருமணம் வரைக்கும் அது முரணா ஏற்பட்டுரும். அதனால இயேசு சொன்னார், நமக்கு திருமணம் நடைபெற போகிறது, உங்களுக்கு சபைக்கு எனக்கு சபைக்கு திருமணம் நடைபெற போகிறது. அந்த நாள் எனக்கு என்ன செய்யாது? உடனே யூதர்கள் உனக்கே தெரியாதா அப்படி கேள்வி கேட்கல, அவங்களுக்கு தெரியும். இவர் சொல்லக்கூடாது, யார் சொல்ல வேண்டும்? பிதாவாகிய தேவன் தான் சொல்ல. அதனால கேள்வி கேட்கல. நம்ம தான் கேள்வி கேட்டு இயேசுக்கு தெரியாதா, அப்ப இயேசு சின்னவரா பெரியவரா, அந்த விதாண்ட வாதம் எதுக்கு? பிதாதான் தகப்பனார் அதை சொல்லக்கூடியது. ஆகவே அவர் சொல்லுகிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். கையில உயர்த்தலை செலுத்துவோமா? நமக்கு ஒரு நாளை கர்த்தர் நியமித்து இருக்கிறார். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மணவாட்டி சபை என்ற காரியங்களிலே நீங்கள் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது பவுல் இதைத்தான் கொண்டு வந்து அவர் நிறுத்துகிறதை நாம் அங்க வாசிக்கிறோம். 23ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 22ல இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. 23ல அதாவது புருஷன் மனைவி சபை கிறிஸ்து என்கிற அர்த்தத்திலே தான் இந்த 23ல இருந்து 33 வரைக்கும் இந்த வசனங்கள் பூரா இந்த கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறார். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய்
அவரே சரீரத்துக்கு என்னவா இருக்கிறார்? ரட்சகராய் இருக்கிறார். பாருங்க, அந்த ஒன்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்த வசனம் பாருங்க, சபையானது அந்த சபையினால் மணவாட்டியாகிய சபையானது மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எல்லா காரியத்திலும் என்ன செய்யப்பட வேண்டும்? அப்போ குடும்பம் என்பது தேவன் எப்படி எதற்காக ஏற்படுத்தினார் என்றால், தேவனும் சபையும் என்கிற அடிப்படையில தான் இந்த உலகத்திலே புருஷனும் மனைவியும் என்ற ஒரு காரியத்தை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 25 வசனத்தை பாருங்க, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் என்ன செய்யுங்கள்? அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவாகிய மணவாளனும் மணவாட்டியாகிய, நீங்க இந்த ரெண்டு வாசிக்கும்போது இதை போட்டு மணவாளன் மணவாட்டி போட்டு வாசித்தீங்கன்னா நல்லா புரியும். மணவாட்டியாக சபையில் அவர் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து 27 சேர்ந்து வாசிங்க. கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதால் திருமண காரியத்தை பற்றி பவுல் எழுதுகிறான். தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு அதற்காக தம்மை தாமே செலுத்துவோமா? நம்மை அவருக்கேற்ற மணவாட்டியாய் மாற்றுவதற்காகத்தான் இயேசு தன்னைத்தானே அவர் ஜீவ பலியாய் அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். தொடர்ந்து அப்படி சொல்லிட்டே வர சொல்லிட்டு பாருங்க, 30 வசனத்துல வாசிக்க, நாம் அவருடைய அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும். ஏவாள் எங்க இருந்து படைச்சாரு? இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்களோடு தான் திருமணம் நடைபெற்றது. அப்போ ஏவாள் எங்க இருந்து வந்தா? யாருக்குள்ள இருந்து வந்தா? ஆதாமுக்குள்ள இருந்து. சபை எங்க இருக்குது? இப்ப கிறிஸ்துவுக்குள். அந்தபடி அவரே தேவனே நம்ம யாருக்குள்ள வைத்தார்? கிறிஸ்து. எப்படி ஏவாள், நல்லா கவனிங்க, சொல்ல பார்த்து கவனிச்சீங்க. ஏவாள் எல்லார் கண்ணுக்கும் தெரிகிற அளவுக்கு திருமணத்துக்கு வெளியே வர்றதுக்கு முன்னாலே எங்க இருந்தார்? ஆதாமுக்குள். இப்ப நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம்? ஒரு நாள் கிறிஸ்துவுக்கும் மணவாட்டியாய் எப்படி ஆதாமிலிருந்து வெளியே வந்தாலோ அப்படி நம்ம வெளியே வந்து மகிமை உள்ள சபையாய் நம்மளை நிறுத்துவதற்கு ஒரு நாளை கர்த்தர் வச்சிருக்கிறார். இப்ப நம்ம எல்லாம் இப்ப யாருக்குள்ள இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள. ஏவாள் திருமணத்துக்கு மேல எங்க இருந்தா? ஆதாமுக்குள்ள. அப்ப சிருஷ்டிப்புல பாருங்க எப்படி கர்த்தர் வச்சிருக்கிறார். அதான் மொத்த பைபிளே ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே 2 அதிகாரத்துல அடங்கி போச்சு. மொத்த சரித்திரம் அந்த 1-2 அதிகாரத்தை விளக்கி எழுதுனத மொத்த புஸ்தகமே, மொத்த கெட்டுபாவே அதுல அடங்கி இருக்கு. எல்லா ரகசியமும் அதுக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆதாமிலிருந்து ஏவாள் வெளி, ஆதாமுக்குள்ளதான் அவன் இருந்தான். சிருஷ்டிக்கப்படும்போது உள்ள இருந்தான். நாள் வந்த பொழுது எலும்பை எடுத்து கர்த்தர் உருவாக்குனது போல நம்ம எல்லாம் இப்ப கிறிஸ்துவாகி ஆதாம், அதான் அவருக்கு 2ஆம் ஆதாம்னு பேர். 2ஆம் ஆதாமை கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். நாள் ஒரு மகிமையின் நாள் வரும் பொழுது மகிமையாய் நம்மை மாற்றி மகிமை அடைந்த சபையாக கர்த்தருடைய வருகையில அவரை சந்திக்க போகிறோம். கையில உயர்த்தி அல்லேலூயா. 32 வசனத்தை பாருங்க. இந்த ரகசியம் பெரியது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எந்த ரகசியமே? இது என்ன ரகசியமா இருக்க? வெளியரங்கம் ஆயிடுச்சா? வெளியரங்கம் ஆயிடுச்சு. இந்த ரகசியம் பெரியது. மேலப்புறம் புருஷ மனைவி சொல்லிட்டு கடைசியில் எங்க கொண்டு நிறுத்துறாரு? அப்ப புருஷ மனைவி கதையே எங்கதான் யாரை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு? சபையையும் கிறிஸ்துவையும் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துறது புருஷ மனைவி தான். செலுத்துங்க. குடும்பம் அதை வெளிப்படுத்துகிறது. குடும்பம் அதை வெளிப்படுத்துகிறது. இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? சொல்லுகிறேன். கையில உயர்தலை செலுத்துவோமா? அப்போ நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம எல்லாம் நியமிக்கப்பட்ட மணவாட்டியாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். மணவாட்டியை யாரா மாற போறோம்? மனைவியாக என்று வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். அதற்கு நம்மை தேவன் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்.
இந்த கெட்டுபாவின் மூலமா நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். தன் குடும்பத்தை பத்தி எழுதியிருக்கிறார். இந்த கெட்டுபா யாருடைய புத்தகம்? இனிமே யாருடைய புத்தகம்? ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே இது உம்ம புத்தகம் அல்ல, என் புத்தகம் அல்ல, உம்முடையது என்னுடையது சேர்ந்து யாருடைய புத்தகம்? நம்ம புத்தகம். அல்லேலூயா. யாரை பார்த்து சொல்லணும்? அப்படி